ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு நைட் ரொட்டீன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போது, நைட் இன்னும் கிச்சன் க்ளீன் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்கும். இன்றைக்கி வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரெட், ரொம்ப சிம்பிளாக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன ரெசிபி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி குருமா தான். இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து நான் அதை தான் செய்ய போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஒரு புண்ணியாச்சனை இருக்குது, நைட்டு அவர் வாஸ்து பூஜைக்கு போகணும் அப்படிங்கிறனால அவர் அங்கே கிளம்பிட்டார். சரி, நம்மளுக்கு ஒரு 4 தக்காளி போட்டு தக்காளி குருமா செஞ்சிடலாம். காலையில் வந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒன்று நான் போகணும். அக்கா வீட்டில் வந்து அக்காவோட குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம். ஸோ அதுக்கு நான் போகணும் அப்படிங்கிறனால சரி மார்னிங்க்கு சேர்த்து இது இருக்கட்டும். காலையில் சப்போஸ் குட்டீஸுங்க திடீர்னு பசிக்குது அப்படிங்கும்போது நம்ம எதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்க மாட்டோம் இல்லைங்களா. அதனால் வந்து தக்காளி குருமா செஞ்சுட்டோம் அப்படின்னா காலையிலுக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் தான் இந்த தக்காளி குருமா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 வெங்காயம் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளியை வந்து சாப்பரில் போட்டு ரொம்ப நைஸாக சாப் பண்ணாமல் மீடியமாக நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த அகாரா பிராண்டோட ஹேண்ட் பிளெண்டருக்குமே நான் வந்து சொல்லியிருந்தேன், இது என்னுடைய டெய்லி லைஃப்பில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது 100க்கு 100 உண்மை. எனக்கு தக்காளி சாப் பண்ணுறதுக்கு, வெங்காயம் சாப் பண்ணுறதுக்கு, திடீர்னு ஏதாவது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நான் வெங்காயத்தை டக்குன்னு சாப் பண்ணி கடல மாவு போட்டு போண்டா மாதிரி எல்லாம் சுட்டு கொடுத்துருவேன். ரொம்ப ஈஸியாக, எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களுமே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி போட்டு, தக்காளி கூடயே மஞ்சத்தூள், உப்பு, மிளகா பொடி, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் போட்டுருவேன். நீங்கள் வந்து மசாலா அரைப்போம், அது ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகா பொடி, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து தக்காளி எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்புன்னு மூடி வச்சுட்டேன். தக்காளி குருமாக்கு தேங்காய் கல்லாம் அரைச்சி ஊற்றணும். தேங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ரீகல் அகாரா பிராண்டோட ரீகல் பர்சனல் பிளெண்டர் வச்சு தான் இன்றைக்கி தேங்காய் கல்லை அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இதனுடைய மோட்ரு வந்து 100% காப்பரால் ஆன மோட்டர். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக ப்ரீமியமாக இருக்குது. 3 செட் ஆஃப் ஜார்ஸ் கொடுத்துட்றாங்க, 2 பிளேட் கொடுத்துட்றாங்க, பிளெண்டருக்கு ஒன்று, கிரைண்டுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 செட் ஆஃப் பிளேட் கொடுத்துட்றாங்க. பிளேட் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி வந்து 500 ml ஜாரில் வந்து தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு கையளவுக்கு கடல போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கிறதுக்கு வச்சுட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, தேங்காய் வந்து அவ்வளோ சூப்பராக அரைச்சி கொடுத்துருச்சு. நான் சும்மா சாதாவாக சின்னதாக கட் பண்ணி மட்டும்தான் போட்டிருந்தேன். அது இந்த அளவுக்கு சூப்பராக அரைச்சி கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருச்சு. இவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சிருக்குதுன்னு பாருங்கள். இது கூடயே 3 செட் ஆஃப் மூடியுமே கொடுத்துட்றாங்க. லிட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து பொடி ஐட்டம் அரைக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கூடயே லிட் வந்து இந்த நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஜூஸ் குடிக்கிற லிட்டு, அது கூடயே வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் எல்லாம் இது பண்ணுறக்கு லிட்டு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே தர்றேன். தேங்காய் கல்லாம் அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளேயே வந்து தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அது கூட பட்டை பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காய் கல்லை அரைச்சது இருக்குது பார்த்திங்களா, அதையுமே உள்ளே ஊற்றி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியுமே ஊற்றிட்டேன். அதை நல்லா ஒரு டைம் கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் கிளம்புறாரு. நான் அவரை போய் பார்த்துட்டு இருந்துட்டு குழம்பு மொத்தத்தையும் தீய விட்டுட்டேன். கறியே போச்சு. இதை எப்படி கழுவி தீர்த்த போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து எங்கே வாசம் அடிக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. குழம்பு கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிச்சது அப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுமா இல்லை வாசடிக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, பட்டை பொடியெல்லாம் போட்டதை எடுத்து அப்படியே வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு சரி நைட் டின்னருக்கு வந்து எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் மட்டும்தான். குட்டீஸுங்கெல்லாம் நான் இங்கே சாப்பாடு செஞ்சிட்ருக்கவே இன்றைக்கி வந்து பக்ரீத் அப்படிங்கிறனால குட்டீஸுங்களுக்கெல்லாம் பிரியாணி பார்சல் வந்துருச்சு. சரி, குட்டீஸுங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறனால வீடெல்லாமே தொடச்சிட்டேன். அதனால் நானும் எங்கள் மாமியார் மட்டும் சாப்பிடல. குழம்பு குடிச்சு பார்க்கும்போது நல்லாவே தீஞ்ச வாசனை வந்துச்சு. சரி, இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மல்லித்தலை கிள்ளி போட்டோம் அப்படின்னா அதனுடைய மனத்தில் எந்த வாசமுமே அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மல்லித்தலை எடுத்து கழுவி வந்து அதையுமே கிள்ளி போட்டுட்டேன். கொஞ்சம் ஃபீலிங் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி குழம்பு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க.
குட்டீஸுங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. எத்தனை பேர் எப்படா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஏன்டா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதுன்னு நினச்சிட்ருப்பீங்க. இந்த ஏன்டா ரீஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க யாராக இருப்பாங்க தெரியுமா? இந்த குட்டீஸுங்களாக தான் இருப்பாங்க. நம்மளுக்கு எப்படா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் தோணும். ஏன்னா பண்ணுற சேட்டிங் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு 2 வேலை நம்ம திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் வந்து கிச்சன்லேயே நாள் முழுக்க இருக்கிற மாதிரி தோணுது. ஏதாவது ஒன்று சமைச்சா கூட எனக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. சிங்கில் பாத்திரம் விழுந்துக்கிட்டே இருக்குது, அதை வந்து கழுவிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன், சிங்கில் பாத்திரம் சேர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரியே கிடையாது. ஆமாம், பக்ரீத்துக்கு உங்களுக்கெல்லாம் பிரியாணி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அந்த நான்வெஜ் வாங்கி சமைக்கிறதெல்லாம் கிடையாது, அதனால் பிரியாணியே கொடுத்துருவாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் பிரியாணி தான் கொடுப்பாங்க. உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. நைட்டு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுனால காலையில் ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வந்து குக்கிங் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டென்ஷன் இருக்கும். காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது கூட அது ஒரு ரீசனாக இருக்கும். ஏன்னா காலையில் எந்திரிச்சு வந்து எங்கடா வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், பாத்திரமெல்லாம் விளக்கணும், கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நைட் அந்த கிச்சன் க்ளீன் பண்ணாமல் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் படுத்து தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நைட் அது தோணிக்கிட்டே இருக்கும், க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோமே, க்ளீன் பண்ண பேசாமல் க்ளீன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால கூட நைட் ரொம்ப நேரம் கழித்து நம்ம தூங்குறதுனால கூட நம்மளால் காலையில் ஏர்லியராக எந்திரிக்க முடியாது. குட்டீஸுங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகிறதுனால இந்த ஒரு வாரமாக நானே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது இந்த 2 மாதமாக லேட்டாக தான் தூங்கினேன். 11 மணிக்கு தான் தூக்கமே வரும். அது வரைக்கும் இந்த குட்டீஸுங்க வந்து 10:30 வரைக்கும் விளையாடிட்டு குட்டீஸுங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நானுமே தூங்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து குட்டீஸுங்களெல்லாம் அடித்து மிரட்டி திட்டியாவது 8:30 9 மணி அப்படிங்கும்போது படுத்து தூங்க வச்சிடுறது. அப்படின்னா தான் நம்ம ஒரு 9:30க்காவது தூங்க முடியும், கொஞ்சமாவது ஒரு 5 4:30 அப்படிங்கிற மாதிரியாவது எந்திரிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அப்படின்னா தான் நம்மளாலையுமே காலையில் நேரமாக எந்திரிக்க முடியும். கிச்சனுமே அப்படி தான் வந்து நம்ம குக்கிங் பண்ணிகிட்ருக்கவே க்ளீனிங்கும் சேர்த்து பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பெருசாக தனியாக க்ளீனிங் வேலை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, ரொம்ப நேரம் டைம் எடுத்து குக்கிங் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ரெசிபியும் நீங்கள் செய்யாதீங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி நிறைய சட்னி ரெசிபிஸ் நிறைய யூடியூப்பில் வந்து இருக்குது. அதே போல் குழம்பு வெரைட்டியுமே வந்து காலையிலக்கே வைக்கிறதே வந்து 3 நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி குழம்பு வெரைட்டியுமே இருக்குது. நான்லாம் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் செஞ்சுருவேன். அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னா தான் என்னால் சமாளிக்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் சமாளிக்க முடியாது. அந்த மாதிரி சிம்பிளான குழம்பு ரெசிபி வந்து சட்னி ரெசிபி எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் கிச்சன்லேயுமே நிற்க வேண்டியதில்லை. எப்படியும் ஒர்க் போயிட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று குக்கிங் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்குமே கடுப்பாக தான் இருக்கும். அதுக்கு பேசாமல் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதே போல் பாத்திரம் ரொம்ப அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. கம்மியான பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குக்கிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பாத்திரம் விளக்க வேண்டியது வராது. சீக்கிரமாக கிச்சனையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட முடியும். மேக்ஸிமம் வந்து பாத்திரம் விளக்குறது தான் ரொம்ப நேரம் நம்மளுக்கு எடுக்கும். எனக்கெல்லாம் வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு தான் அதிக நேரம் எடுக்கும். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுலேயே எனக்கு வந்து மெயினாக இருக்கிறது இந்த பாத்திரம் விளக்குறது தான். முன்னைக்கு இப்போ எந்த அளவுக்கு பரவாயில்ல, நான் வந்து எவ்வளவோ பாத்திரங்களை நான் குறைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு பாத்திரம் விளக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என் கார்டில் வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் இவ்வளோ பாத்திரம் விளக்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து அப்படியே அதில் சரி பாதி நான் குறைச்சிட்டேன். நைட் டின்னர் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து 8 மணி 8:30 அப்படிங்கும் போது வந்து சாப்பாடு எல்லாமே கொடுத்து முடிச்சிருங்க. அப்படி கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் நீங்களும் ஒரு 8:15 அப்படிங்கும்போது 8:45 அப்படிங்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்குள்ளே கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களுமே படுத்து நேரமாக தூங்கலாம். இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நைட்டே கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா தான் கிச்சன்லேருந்து எந்த ஒரு விதமான பேட் ஸ்மெல்லும் வராது. கிச்சன் க்ளீனாக இருக்கிறது பார்க்கும்போது காலையில் நம்மளுக்கு டே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த அளவுக்கு டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னா, அதாவது காலையில் எழுந்திரிச்சு குக்கிங் பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லைன்னா கூட குக்கிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த கிச்சன் அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கிறத பார்க்கும்போது நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ணும் போதே கையோட இந்த நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன் டவல் எல்லாமே கழுவி வச்சுருங்க.
ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, சிங்க் பாத்திரம் விளக்குற நார்லேயே வந்து சிங்கையுமே கழுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு தனியாக தான் நார் வச்சுருக்கேன். நான் வந்து நார் வந்து நான் யூஸ் பண்ணுற போது ஒரே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நான் வந்து சிங்க்குக்கு கீழே வச்சுருக்கேன். அந்த நார் எடுத்து தான் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப கழுவிட்டு நான் சிங்க்குக்கு கீழேயே வச்சுருவேன். இந்த பாத்திரம் விளக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாரை தான் நான் சிங்க்கு கலவருக்கு வச்சுருப்பேன். சரி, ரெண்டுக்குமே வந்து தனித்தனி நார் தான். பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் எடிட்டிங்கில் அதை எடுக்கிறதையோ அதை திரும்ப வைக்கிறதையோ நான் காட்டுறதே கிடையாது. அடுத்த தடவை வீடியோவில் வேணால் அதை கண்டிப்பாக காட்டுறேன். இந்த அகாரா பிராண்டோட ரீகல் பர்சனல் பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதை விட அதிகமாக வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை வந்து அந்த பிளேட் எல்லாமே தனியாக கழட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய வந்து இந்த சட்னி, குழம்பு ஐட்டம்ஸ் இதெல்லாம் போய் அந்த பிளேடு கிட்ட ஸ்டோரேஜ் ஆகிறது ரொம்பவே இதாக இருக்கும். ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். நைட்டு சப்போஸ் கிச்சன் க்ளீன் பண்ணாமல் பாத்திரமெல்லாம் விளக்காமல் போய் படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது பயங்கரமாக டென்ஷன் ஆகும். டென்ஷன் மட்டும் இல்லை, ரொம்ப கோவம் வரும். யார் என்ன கேட்டாலும் நம்ம சிடுன்னு தான் பதில் சொல்லுவோம். அது வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சிங்க்லலாம் பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கரப்பாம்பூச்சி, பல்லி இது எல்லாத்தினுடைய தொல்லையும் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். அதுவும் கரப்பாம்பூச்சியெல்லாம் வந்து இந்த சாப்பிட்ட அந்த பாத்திரம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த யூஸ் பண்ண பாத்திரத்துலலாம் வந்து ரொம்ப அதிகமாக பார்ட்டி கொண்டாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். அது நம்மளுக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும் போதே எங்கள் மாமியார் சாப்பிட்டாங்க. குட்டீஸுங்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டதுனால நைட்டுக்கு எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, நான் மட்டும் அப்படிங்கிறதுனால அப்படியே டைனிங் டேபிள்லேயே உட்காந்து 2 இட்லி போட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு ஒரு 10 மணி இருக்கும் குட்டீஸுங்கெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பூ கட்டுறதுக்கு உட்காந்துட்டேன். நாளைக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நாளைக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுனால வந்து பூ வந்து உதிரி பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து சரி உட்காந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 11 மணி மட்டும் உட்காந்து கட்டினேன்னா பார்த்துக்கோங்களேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கோவிலுக்கு போகணும். ஆனால் நான் இப்போ 11 மணி மட்டும் உட்காந்து இந்த பூ கட்டிகிட்டு இருக்கேன். எப்படி எந்திரிச்சு எப்படி கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஆனால் என்ன தான் சொன்னாலும் எனக்கு வந்து இந்த பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நான் என் ஹஸ்பண்ட் வரும்போது நைட் 12 மணி ஆயிடுச்சு வாஸ்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு. அப்படி இருந்தாலும் காலையில் 3:45 அலாரம் அடித்த மாதிரி எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியாகி கிளம்பியுமே கோயிலுக்கு போயிட்டேன். அது என்னவோ நம்ம வீட்டு சொந்தம் அப்படின்னா அது எப்படி தான் அந்தளவுக்கு முழிப்பு வருதுன்னு தெரில. இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ எல்லோரும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.